அந்த அபிஷேகம் நிறைந்த வாழ்க்கை தேவை. இந்த அபிஷேகம் நிறைந்த வாழ்க்கை யாருக்குள்ள இருக்கிறதோ அந்த பிள்ளைகளுடைய காரியங்களை கர்த்தர் மாற்றுகிறார், அவங்க சூழ்நிலைகளை மாற்றுகிறார். போராட்டம் வரும் உண்மைதான், ஆனா அந்த போராட்டத்தை கர்த்தர் மாற்றி போடுவார். பிரச்சனை வரும் உண்மைதான், அந்த பிரச்சனையை கர்த்தர் மாற்றி போடுவார். எதிரிகள் எழும்புவார்கள் உண்மைதான், ஆனா அந்த எதிரிகளை கர்த்தர் வீழ்த்துவார். ஒரு பெரிய ஜெயத்தை அவனுக்கு கொடுப்பான், பெரிய நன்மை அவனுக்கு உண்டாகதை நம்ம வேதத்துல பார்க்க முடியும். அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தருடைய அபிஷேகம் இறங்குறதுல 2 விதம் இருக்கு. நல்லா கவனிங்க, கர்த்தருடைய அபிஷேகம் இறங்குறதுல 2 விதம் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தையும் பின்பு 19ஆம் வசனத்தையும் வாசிங்க. பக்கம் 322. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல், நல்ல கவனிங்க, ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது. எதை? ஒரு பால சிங்கத்துல ஒரு இளம் சிங்கம், வல்லமையான ஒரு சிங்கம், பலமுள்ள ஒரு சிங்கம் அவனுக்கு விரோதமாய் வருது. யாருக்கு விரோதமா? சிம்சோனுக்கு விரோதமாய் வருது. அந்த பலமுள்ள ஒரு சிங்கம் வரும்போது அவன் என்ன பண்றான்? ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிக்கிறது போல இந்த சிம்சோன் என்ன பண்ணானா, அந்த பலமுள்ள சிங்கத்தை, பால சிங்கத்தை அவன் என்ன பண்ணான்? கிழித்து போட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. எப்போது? பலமுள்ள தேவனுடைய பலமான அபிஷேகம் அவனுக்குள்ள இறங்கும் போது அது நடந்தது. இப்ப இன்னொரு வசனம், அதுலயே 19ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால், நல்லா கவனிங்க, அங்க பலமா இறங்குச்சுன்னு வாசனம் போட்டிருக்கு, இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? கர்த்தருடைய ஆவி இறங்குச்சு. வாசிங்க. அவன் அஸ்கலோனுக்கு போய் அவ்வூரில் 30 பேரை கொன்று அவர்களுடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டு வந்து விடுகதையை விடுவித்தவர்களுக்கு அந்த மாற்று வஸ்திரங்களை கொடுத்து. ஆமென். போதும். நல்லா கவனிங்க, இந்த இடத்துலயும் போராட்டம் தான், ஆனா அந்த இடத்துலயும் போராட்டம் தான். நல்லா கவனிங்க, இந்த 19ஆம் வசனத்துல சொன்னது சின்ன போராட்டம், ஆனா 6ஆம் வசனத்துல சொல்லப்பட்டது பெரிய போராட்டம். ஏன்னா சிங்கம் யாருக்கு அடையாளமா இருக்கு? பிசாசுக்கு அடையாளமா இருக்கு. அப்போ சிங்கம் போல பிசாசானவன் என்ன பண்றான்? கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று பிசாசே இன்னைக்கு என்ன பண்றான்? தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாக எதிர்த்து நிற்க வருகிறான். அப்போ அந்த பலமான ஒரு ஆட்கள் நமக்கு விரோதமாய் வரும்போது, ஒரு பலமான வல்லமை நமக்கு விரோதமாய் கிரியை செய்யும் போது, ஒரு பெரிய போராட்டம் வரும்போது, ஒரு பெரிய யுத்தம் வரும்போது, என் அன்பு தேவ பிள்ளைகளை, அப்பொழுது நமக்கு தேவை பலமுள்ள ஒரு அபிஷேகம் தேவை. அப்ப வல்லமையான ஒரு அபிஷேகம் தேவை. அப்ப நம்ம பாத்திரம் நிரம்பி வடிகிற ஒரு அபிஷேகம் தேவை. அப்படிப்பட்ட அபிஷேகம் தான் இந்த போராட்டத்தை ஜெயிக்க உதவும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆனா 19ஆம் வசனத்துல சொல்லப்பட்ட விஷயம், பரிசுத்த ஆவியினால நிரம்பினா பிரச்சனைகளை மேற்கொண்டான். அந்த பிரச்சனைக்கு ஒரு அபிஷேகம் இருக்கு, பெரிய பிரச்சனைக்கு ஒரு அபிஷேகம் இருக்கு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ உங்க பிரச்சனை எதுவோ அதை பொறுத்து உங்க அபிஷேக அளவு பெருகணும். நம்ம அப்படி இருக்கோமா? யோசித்து பாருங்க. நம்ம ஒரே ஸ்டாண்டர்டா இருக்கும். எப்போதும் ஒரு 1/2 டம்ளர் டீனா அந்த 1/2 டம்ளர் டீலயே நிக்கிறோம் பாருங்க. அதே மாதிரிதான் அபிஷேகத்துல நம்ம அப்படிதான் இருக்கும். போதும் நம்ம அபிஷேகம் கொஞ்ச நேரம் அப்படியே கையை தட்டி ஒரு 4 அந்நிய பாஷை பேசிட்டா அவ்வளவுதான். அப்பா இன்னைக்கு கர்த்தர் பயங்கர அபிஷேகத்துல நிரப்பிட்டாரு,